ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கி ஹோம்மேட் சமையலில் சைனீஸ் செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செஸ்வான் சாஸ் வந்து நான் ஸ்டோர்லேருந்து வாங்கி வச்சுருக்கேன். இது போல் நீங்கள் வாங்கி வச்சுடுங்க. அப்புறம் ஒரு பெரிய ஆனியன் எடுத்து வச்சுட்டு அதை நல்ல பொடிசாக கட் பண்ணிடுங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து சிக்கன் போட்டு நான் செய்திருக்கேன். சிக்கன் எக்கெல்லாம் போட்டு தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்திருக்கேன். ஸோ இப்படி ஒரு பெரிய ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் ஒரு கேரட், அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிடணும். ஸோ இதில் வந்து என்னென்னா எல்லா வெஜிடபிள்ஸ் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிடணும். ஸோ இப்போ பாருங்கள், கேரட்டை நல்லா பீல் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிடுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த செஸ்வான் சாஸ் வாங்கி வச்சுருங்க. அப்புறம் இந்த கேரட்டையும் பொடிசாக கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ கேரட் எல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 3 பல்லு பூண்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இஞ்சி நல்லா தோலெல்லாம் சீவிட்டு பூண்டோட ஸ்கின்னெல்லாம் நல்லா பீல் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து ஒரு 2 கப்பு ரைஸ் போட்டு செய்திருக்கேன். ஸோ அதுக்குள்ளே மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து கூட ரைஸ் போடும்போது இந்த மெஷர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நல்லா பீல் பண்ணி இதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் ஒரு பஞ்சு க்ரீன் ஆனியன்ஸே எடுக்கணும். இதில் வந்து க்ரீன் ஆனியன்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இந்த சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு. ஸோ வந்து இந்த மாதிரி பூண்டு நான் எவ்வளோ பொடிசாக கட் பண்ணுறேன் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒரு பஞ்சு க்ரீன் ஆனியன்ஸையும் நீங்கள் நல்லா கழுவி வச்சுருங்க. அதையும் நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணணும். அப்புறம் ஒரு சின்ன பவுலுக்கு பட்டாணியும் எடுத்து வைக்கணும். ஸோ நான் வந்து இதில் நான்வெஜ் ஆட் பண்ணியிருக்கேன், சிக்கன் எக்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிக்கன் எக்கு யூஸ் பண்ணலைன்னா வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு இந்த ரைஸ் நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ பாருங்கள், க்ரீன் ஆனியன்ஸ் எவ்வளோ பொடிசாக கட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சிடணும். ரைஸ் வந்து நீங்கள் எப்படி குக் பண்ணணும்னா நல்ல அந்த ரைஸ் உடையாமல், பாசுமதி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜாஸ்மின் ரைஸும் யூஸ் பண்ணலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உடையாமல் குக் பண்ணி வைக்கணும். தனியாக அதை ஆற வச்சிடணும், சூடாக இருக்கக்கூடாது ரைஸு. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. பெப்பரும் சால்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அந்த ஆயில் சூடான பிறகு நான் ஒரு 4 எக் எடுத்து வச்சுருக்கேன் 2 கப் ரைஸுக்கு. ஸோ இந்த மாதிரி 4 எக் எடுத்துகிட்டு நீங்கள் ஆம்லேட்டுக்கு பீட் பண்ணுவீங்களா அது போல் பீட் பண்ணிடணும். பீட் பண்ணிவிட்டு அந்த பேன் சூடான பிறகு அதில் இந்த எக்கை அப்படி விட்டுறணும். விட்டுட்டு நம்ம கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் தூவிடணும் எவ்வளோ தேவையான அளவுக்கு. சிலவங்க வந்து காரம் குறைவா சாப்பிடுவீங்க, ஸோ பெப்பர் வந்து கம்மியாக போட்டுடுங்க. ஸோ காரத்துக்கு ஏற்றால பெப்பரும் அப்புறம் சால்ட்டும் போட்டு இதை வந்து நம்ம வந்து ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணிடணும். ஆனால் என்னென்னா ரொம்ப ட்ரையாக வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த எக்கை. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நான் எவ்வளோ சாஃப்டாக எடுக்கிறேன். இந்த மாதிரி சாஃப்டாக எடுத்து வச்சிடணும். சாஃப்டாக இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் வந்து அதே பேனில் கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ சிக்கன் நல்லா கழுவி நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே அதில் ஆட் பண்ணிவிட்டு அதே நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப ட்ரையாக ஃப்ரை பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு சாஃப்டாக தான் நீங்கள் வந்து அது எடுக்கணும், அந்த சிக்கனை குக் பண்ணி எடுக்கணும். ஆனால் சிக்கன் நல்லா வெந்திருக்கணும். ஸோ கொஞ்சம் லைட்டாக சால்ட் பண்ண பிறகு நம்ம அந்த எக்கில் பெப்பர் சால்ட் போட்ட மாதிரியே இந்த சிக்கனுக்கும் கொஞ்சம் பெப்பர் சால்ட்டு, தேவையான பெப்பர் சால்ட்டை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேனை ஓப்பன் பண்ணியே குக் பண்ணி எடுங்க சிக்கன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிடணும், சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிவிடுங்க. ஆனால் ரொம்ப ட்ரை ஆயிராமல். ஸோ அப்போ அந்த ரைஸில் வந்து எல்லாமே ட்ரையாக இருக்கும், ஸோ அது வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி மட்டும் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் செஸ்வான் சாஸ் நம்ம வாங்கி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாம் தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துடுங்க. அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நம்ம இந்த இஞ்சி பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போடுறோமோ அதெல்லாம் வந்து என்னென்னா க்ரன்ச்சியாக இருக்கணும், சாஃப்ட் ஆகிடக்கூடாது. அப்போ தான் அந்த ரைஸ் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஞ்சி பூண்டு நம்ம வந்து லைட்டாக சாட் பண்ணிவிட்டு அது பிறகு நம்ம இந்த ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுடலாம். போட்டு சாட் பண்ணிடலாம் ஒரு 3 மினிட்ஸ்.
ஸோ இப்போ வந்து ஆனியனை லைட்டாக சாட் பண்ண பிறகு நம்ம அந்த கேரட்டு பட்டாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் ஆனியன்ஸில் வந்து ஒரு பஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் பாதி தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஸோ இப்போ கேரட் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா தனித்தனியாக அப்படி ஒவ்வொன்றா போட்டு மொத்தமாக போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டோம், அப்புறம் கேரட்டை போட்டு இப்படி ஒன் பை ஒன்னாக தான் போட்டு நீங்கள் வந்து சாட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கேரட் போட்டு அதை சாட் பண்ணிகிட்ருக்கோம். அது முடிஞ்ச பிறகு பட்டாணியை போடுங்க. பட்டாணி போட்டு சாட் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த க்ரீன் ஆனியனில் கொஞ்சம் எடுத்து போடுங்க, அதையும் சாட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சாட் பண்ண பிறகு நம்ம வந்து இந்த சிக்கன் எல்லாம் செய்து வச்சுருக்கோம்ல இந்த சாஸ்லாம் போட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதோட பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி. அப்புறம் இந்த ரைஸை நான் வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், உடையவே இல்லை. ரைஸ் நல்லா நீட்டமாக இருக்குது பாருங்கள். பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. கொஞ்சம் ஆற வச்சிடணும். ரொம்ப சூடாக இருந்தால் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது அது உடஞ்சிரும். ஸோ அந்த ரைஸையும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தோடையும். அப்புறம் தேவையான அளவு செஸ்வான் சாஸு நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்றால நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்லேயே நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோம்ல, போட்டுட்டு அது டேஸ்ட்டை பார்த்து தான் திருப்பி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து மீதி இருக்கிற க்ரீன் ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரைஸோட. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. கடையில் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் வாங்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யலாம். அப்புறம் இந்த கொஞ்சம் சாஸ் தேவைப்பட்டுன்னா இப்போ இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிடலாம் டேஸ்ட் பார்த்துட்டு. அப்புறம் இந்த எக்கை வந்து நான் அந்த ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். கடைசியில் தான் எக்கை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சூப்பராக ஒரு ரைஸ் ரெடி ஆகிட்டு, செஸ்வான் ஃப்ரைட் ரைஸு. நீங்கள் வீட்டில் செய்து கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக அதை சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிப்பியை. சைனீஸ் செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.